ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி நேற்று வரைக்கும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். தலையாத கனவு அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம வந்து ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுடைய காதலை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் என்ன பண்ணுவாங்க, அந்த தூக்க கலக்கத்துலேருந்து எந்திரிச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாம அவங்க அங்கேருந்து கார் எடுத்துட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் வந்துடுவாங்க. வந்துட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. புவனேஸ்வரி அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணதும், சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க நம்மளுடைய விஜய். ஸோ அப்படி போயிட்டு அவங்க இருந்த அந்த ரூமுக்குள்ளே போகும்போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடும். இங்க தானே படுத்திருந்தா, எங்க போனா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துருவாங்க நம்மளுடைய விஜய். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ரூம் ஃபுல்லா தேடுவாங்க. சாரு 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 சாருன்னு தேட ஆரம்பிப்பாங்க. பட் இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம், அவங்களோட கேபு, இப்படி கேபின், ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. ஸ்டில் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. சரி, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அவங்க கார் இருக்கா இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அவங்க வருவாங்க. அங்கேயே இருக்க மாட்டாங்க. காருமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ காரும் இல்லாததை பார்த்ததும், ஓகே, அவங்க கிளம்பிட்டாங்க போல அப்படின்ட்டு உடனே அவங்க ஃபோன் எடுத்து சாருக்கு கால் பண்ணுவாங்க. சாரு கால் எடுக்கவே மாட்டாங்க. இவங்களும் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி திருப்பி ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, நாலு வாட்டி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி பண்ணிடுவாங்க. நம்மளுடைய சாரு நோ ரெஸ்பான்ஸ். ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பயம் வந்துடும். அந்த ரெஸ்டாரண்ட்ல பெருசா யாரும் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. ஸோ இவங்க ஏதோ திங்கிங்ல அங்கேருந்து வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல. ஜஸ்ட் அவங்க காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்தாங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் போகும்போது அவங்களுக்கு இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயந்துடுவாங்க. சடன்லி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே கார் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஃபோனுக்கு. என்னென்ன மெசேஜ் வரும்னா, ஐ ரீச்டு மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரீச் அட் மை ஹோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்ததும் தான் கொஞ்சம் இவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் விஜிக்கு. பட் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. வேறு எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன் அத்தனை வாட்டி நான் கால் பண்ணேன், ஏன் நீ எடுக்கல அப்படின்னு இவங்க சைட்லேருந்து இவங்க அந்த மெசேஜ் பார்த்ததும் மெசேஜ் பண்ணுவாங்க. பட் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து அவங்க வேறு எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரே கன்ஃபியூஷன், ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு தயக்கம்ன்ட்டு எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னா, புவனேஸ்வரிக்கு கால் பண்ணலான்னு தோணும். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, ஏய் என்னடி மறுபடியும் இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லடி, அது சாரு இங்கே ரூமில் இல்லடி அப்படிம்பாங்க. ஏன் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, நான் அவன்கிட்ட பேசிட்டு ரூமுக்கு போனேன், அவன்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் ரூமில் இல்லை. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே ஃபோன் பண்ணேன். ஆனால் அவள் எடுக்கலை. நான் மெசேஜும் பண்ணேன், அதுக்கும் எந்த ரிப்ளையும் பண்ணலை. சரி, ரூமில் எங்கேயாச்சும் இருப்பாளோன்ட்டு நான் ஃபுல் ரெஸ்டாரண்ட்டே தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை. வெளியில் வந்து கார் இருக்கான்னு கூட பார்த்தேன், கார் இல்லை. மறுபடியும் ஃபோன் பண்ணேன், ஆனால் அவள் எடுக்கலை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தா, நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. நான் மறுபடியும் கேட்டேன் அவகிட்ட மெசேஜ், ஏன் என்னோட எந்த மெசேஜுக்கும் நீ ரிப்ளை பண்ணலை, ஏன் நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். ஆனால் அவள் அதுக்கும் ரிப்ளை பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணட்டும்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் இருந்துட்டு புவனேஸ்வரிட்ட கேட்பாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? யோசிக்க மாட்டியா? நீ இன்னும் சின்ன குழந்தையா விஜய்?
நீ என்ன பண்ணியிருக்க கூட உனக்கு தெரியாதா? சி, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ. சாரு உன் கூட பழகியிருக்கா அப்படின்னா, உனக்கு அவளை கொடுத்துருக்கா அப்படின்னா, அவள் ஜஸ்ட் அவளோட தேவைக்காக உனக்கு கொடுக்கல. அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் நீ எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணதுனாலையும் அவள் என்ன பண்ணாலும் உன் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வராதனாலே மேபி உனக்கும் அவளுக்கு பிடிச்சிருக்கோன்னு அவன் நினச்சிருக்கலாம் இல்லையா? அதனால தானே அவள் அக்செப்ட் பண்ணியிருக்கா. உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏன்டி அக்செப்ட் பண்ண? உனக்கு தான் தெரியும்ல அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்ட்டு. அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ விலைக்கு போக வேண்டியதானடி, நீ எதுக்கிட்டே அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏய், நான் எப்படி சாருவை பிடிக்காதுன்னு சொன்னேன்? உனக்கு தான் தெரியல எனக்கு சாருவை பிடிக்கும்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லடி, இதுவா அதுவான்னு எனக்கு தெரியல. இந்த டைமில் எனக்கும் சாருவை பிடிச்சிருந்ததுனால நானும் கொஞ்சம் என்னை மறந்துட்டேன்டி, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. என்கிட்ட நீ சாரி கேட்டு என்னடியே பிரயோஜனம்? ஒரு யோசனை இல்லை. எனக்கு புரியுது உன்னோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது உண்மையா, கனவுல நடக்கிறது உண்மையான்னு தெரியாம நீ புலம்பிருக்க. அட்லீஸ்ட் நீ அதை ரியலைஸ் பண்ற வரைக்காவது வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டு வந்து இப்போ புலம்பிட்டு இருக்க. எனக்கு தெரியலடி, நான் என்ன பண்ணட்டும் இப்போ, எனக்கு புரியவே இல்லை. ஓகே, இதெல்லாம் விடு, நான் இப்போ ஒத்துக்கிறேன், எனக்கு சாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரு வேணும்னா இதெல்லாம் நடந்துருச்சு அதனால அவளை வேணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சிச்சி, நான் அப்படியெல்லாம் சொல்லலடி அப்படின்னு. அப்புறம் வேற எப்படி? அப்போ உனக்கு சாருவை பிடிச்சிருக்கா? எனக்கு தான் சாருவை பிடிக்கும்ல. சரி, அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசினேன், இப்போ இதெல்லாம் நடந்ததுனால நீ சாருவை வேணும்னு சொல்ற, நாளைக்கு மறுபடியும் அந்த ட்ரீம் வந்து அப்போ என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஜஸ்ட் ட்ரீம் தானே, ட்ரீமாகவே இருந்துட்டு போட்டும், எனக்கு ட்ரீம் லைஃப் வேண்டாம், நான் சாரு கூடயே இருந்துக்கிறேன்டி, எனக்கு சாருவை ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தெளிவு ஏன் இதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு தெரியலடி, அந்த கன்ஃபியூஷன் இருந்தேன். உண்மை சொல்ல போனா நான் ரியாலிட்டியில் இருக்கிறத விட ட்ரீமில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாரும் அந்த ஹாப்பினஸ்க்காக தானே வாழ்கிறாங்க. ஸோ என்னோட ஹாப்பினஸ் இதுவா அதுவான்னு கேட்கும்போது பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஹாப்பியாக இருக்குது. அந்த கனவுல இருக்கும்போது தான் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அதனால தாண்டி எனக்கு இந்த கன்ஃபியூஷன். நான் சாரு கூடயும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸுடி. இங்கே பார், எல்லாத்துக்கும் உன்னோட மனசு தான் காரணம். ஒன்று இது வேணும்னு முடிவெடு, இல்லைன்னா அது வேணும் முடிவெடு. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுட்டு எனக்கு இதுவும் வேணும் அது வேணும்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியலடி அப்படிங்க. பார், இப்போவும் ஒன்றும் இல்லை, சாருக்கிட்ட பேசிக்கலாம் ஓகேவா? சாருக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாம். சி இஸ் வெரி மெச்சூர்டு கேர்ள் ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ தெளிவாகு, உன்னுடைய மனசுக்கு எது வேணும் அப்படிங்கிறது நீ ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணு. நீ ஒரு தெளிவுக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே எதுவாக இருந்தாலும் சாத்தியமாகும். நீ உன் சைடில் தெளிவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுடி. பாவம், நீ இவ்வளோ கன்ஃபியூஷனில் இது பண்ணிகிட்டே இவ்வளோ குழம்பிட்டு இருக்கேன்னா அவள் உன்னை மனசார நேசிச்சிருக்காடி. நீ இப்போ அவளை விருப்பமே இல்லாமல் ஜஸ்ட் தோணுச்சு அப்படிங்கிறதுனால அவள் கூட இருந்திருக்கேன்னு அவளுக்கு தெரிய வரும்போது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா? அவளோட காதல் எல்லாமே வெறும் பொய்யா இருந்திருக்கும்ல. அவள் என்னடி தப்பு பண்ணா உன்னை நேசிச்சதை தவிர? நீ இப்படி ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் கனவுல நடக்கிறதுக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு இதுவா அதுவான்னு புலம்பிட்டு இருக்க. உன்னுடைய கன்ஃபியூஷனில் சாருவோட வாழ்க்கையில் இப்படி விளையாடுறது தப்புடி. ஏன் அது உனக்கு புரிய மாட்டேங்குது? சாரு உண்மையுமே ரொம்ப நல்ல பொண்ணுடி, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா, ரொம்ப நேசிக்கிறா. நீ தான் அவள் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு அவள் கூட முழுசாக அவளை உனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா அதுக்குமே நீ அவன் மனசில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது ஒரே ரீசனால் மட்டும்தான் அவள் உனக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காளே தவிர
நீ ஆசைப்பட்டதுனாலயோ இல்லை அவ ஆசைப்பட்டதுனாலயோ இல்லை சுச்சுவேஷனாலேயோ இல்லவே இல்லை. அவளுக்கும் உன்னை பிடிக்கும், உனக்கும் அவளை பிடிக்குங்கிறது நீ ஏன் ரியலைஸ் பண்ணாமல் இருக்க? இப்படி இருக்காதடி. கொஞ்சமாவது உன் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் உயிர் கொடுடி. அப்பதான் உண்மை என்னங்கிறத நீ புரிஞ்சுப்ப. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு எதுவும் புரியாம இப்படி தாண்டி கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. நீ நீ அவ கூட இருந்தது கூட தப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நீ அவளை விட்டு போன பாரு, அதுதான் தப்பு. நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? தப்பையும் தாண்டி நீ ஒரு பாவம் பண்ணியிருக்கடி. உன்னுடைய ஆசை தீர்ற வரைக்கும் அவ கூட இருந்துட்டு உன் ஆசை முடிஞ்சதும் நீ எந்திரிச்சு வெளில போயிருக்க. திடீர்னு அவளுக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன தோணியிருக்கும்? ஓகே, அவ என்னை விட்டு போயிட்டா, அவ என்ன வேணான்னு சொல்லி போயிட்டா, அவளுக்கு நான் வேணான்னு சொல்லி போயிருக்கா, அவளுக்கு என்ன பிடிக்கல போல அதனால தான் போயிருக்கா. இப்படியெல்லாம் தானே யாருக்கா இருந்தாலும் தோணும். ஏன் உன் இடத்துல நீ அப்படி வச்சு நினைச்சு பாரு. நீ ஒருத்தவங்க கூட இருக்க, திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்ட அப்படின்னா உனக்கு என்னடி தோணும்? இல்லடி, எனக்கு புரியுது, சாரிடி, என்ன பண்றதுன்னு தெரியலடி, ஒரு கன்ஃபியூஷன்ல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு இப்போ சாருக்கிட்ட சாரி கேட்கணும்டி. நான் அவளை பார்க்கணும், அவகிட்ட ஒரு வாட்டி பேசணும். ப்ளீஸ்டி, என் ஃபோனை ஒரு வாட்டி எடுக்க சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கெஞ்சுவாங்க நம்மளோட விஜய். என்கிட்ட பேசி என்னடி பிரச்சனை? என்கிட்ட சொல்லி என்ன பிரச்சனை சொல்லு. நீ இப்போ அங்க வீட்டுக்கு போனாலும் அது சரிப்பட்டு வராது. சாருக்கிட்ட நான் எப்படி இது பேச முடியும்? இது நீங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் எப்படி போய் பேசுறது? நான் பேசுறது அது சரியாகவும் வராதுடி. அது கரெக்டு கிடையாதுடி. நீ தான் அவகிட்ட பேசணும். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தா அவகிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி சொல்லுவாங்க. நாளைக்கு ஆஃபீஸில் பேசுறது சரியாக வரும்னு சொல்கிற, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீ யோசிடி, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீ யோசிக்காமல் இப்படி இருந்த அப்படின்னா எதுவும் சரிப்பட்டு வராது. எதுவுமே கரெக்டான முடிவை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீ யோசிச்சாதான் உன்னால் யாருக்கிட்டேயுமே தெளிவாக பேச முடியும். சும்மா போயிட்டு நடந்ததுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்கிற போறியா? இல்லை, எனக்கும் ஒன்று பிடிக்கும், ஒரு சின்ன கன்ஃபியூஷன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் கொஞ்சம் அப்படியே எந்திச்சு வெளில போயிட்டேன்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ண போறியா? எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுதான் இங்கே நான் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறதோ இல்லை சாரு என்ன நினைக்கிறா அப்படிங்கிறதோ இல்லை நீ என்ன நினைக்க போகிற, என்ன பண்ண போகிற, இது எல்லாத்தையும் தாண்டி உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாரு அதை ரியலைஸ் பண்ணியிருக்கா. நீ அதை ரியலைஸ் பண்ணாதான் அது அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்டி. இல்லைன்னா நிச்சயமா கிடைக்காது. அந்த அழகான உறவுக்கு நீ ஒரு அர்த்தத்தை கொடுக்க போறியா? இல்லை அந்த உறவை வேண்டாம், இது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அப்படின்னு நினச்சி நீ விட்டு விலக போறியா அப்படிங்கிறது உன் கையில தான் இருக்கு. இங்க மற்றவங்க யாரும் எதுவும் சொல்றதுல இல்லை. நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீ நீ என்ன யோசிக்கிறியோ அதை பொறுத்துதான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய புவனேஸ்வரி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. விஜயும் இது அத்தனையும் கேட்டுட்டு சரி நாளைக்கு வந்து நம்மளுடைய சாருவை பார்த்து எல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு நடந்தது அப்படின்னா அவங்க கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காம இருந்தது. இந்த இன்சிடெண்ட் தான் அவங்களை போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு செகண்ட் கூட என்ன ஏதுன்னு யோசிக்கல. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதுவுமே யோசிக்காம அவங்க கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாகி உட்கார்றது, அப்படி படிக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ இப்படியே படுத்துட்டு நடந்துட்டு இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பெட்ல அப்படியே லேசாக ஒரு ஓரமாக அந்த கார்னரில் அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கிடுவாங்க நம்மளுடைய விஜி. தூங்கி நல்லா தூக்கம். செம்ம தூக்கம் அவங்களுக்கு வந்துரும். அந்த தூக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி அப்படி நடந்துட்டே இருந்து டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால பயங்கர டயர்ட் இருக்கும்ல. சரி உட்காந்தவும் அசதியில அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அகைன் கனவு. இந்த கனவுல ஒரு மாஸ்க் போட்ட ஒரு உருவம். ஃபேஸ் எல்லாம் தெரியாது. மாஸ்க் போட்டிருப்பாங்க. நம்ம கோவிட் டைம்ல மாஸ்க் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருந்தப்போ அவங்க கிட்ட வந்து அவங்களோட ஃபேஸ் பக்கத்துல வந்து அவங்களோட விரல் இருக்கு இல்லையா? அந்த விரல்ல அந்த நெத்தியில லேசா வருடி விட்டு அவங்க காது கிட்ட அந்த முடியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்து லேசா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஸ்மைலிங் சத்தம் அந்த ஸ்மைல் பண்ணிட்டு இன்னும் இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. டயர்ட் ஆயிட்டியா, நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும் அவங்களுக்கு. எங்கே பட போகிற உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னை தேடி உன்கிட்ட சீக்கிரமே நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இமேஜினேஷன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த உருவம் வந்து அவங்க காதுகிட்ட அப்படி சொல்லும். அந்த ஸ்மைலிங்கோட அந்த வேர்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க இருந்துட்டு அந்த கனவுலையே கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அவங்க இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த உருவம் வந்து மறையிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது ஃபீல் ஆகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு முழிச்சிடுவாங்க. என்னடா இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மாதிரி வந்துட்டு போகுது. ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டில் தானே படுத்திருப்பாங்க. ஸோ அந்த டயர்டில் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். இது உண்மையாலுமே கனவா இல்லை இமேஜினேஷனா? ஜஸ்ட்டு ஒரு மாஸ்க் போட்ட முகம் என்கிட்ட வந்துச்சு, என்கிட்ட பேசிச்சு, நான் சீக்கிரமாக தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு, போயிடுச்சு. அந்த மாஸ்க் போட்ட முகம் யாருதான் இருக்கும்? இது இமேஜினேஷனா இல்லை என்னோட கனவா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினேஷன் நடந்தது எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் அந்த இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த முகமூடி போட்டது யாராக இருக்கும்? அவங்க வந்து ஏன் என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லணும்? எவ்வளவோ வேர்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா, நான் ஒன்று சீக்கிரமாக வந்து சேருவேன் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சொல்லணும்? என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது கனவா இல்லை நிஜமா? யார் அந்த ஃபேஸ் போட்ட அந்த மாஸ்க் போட்ட ஃபேஸ் யாரோடது? நான் அவங்கள எப்போ பார்ப்பேன்? அந்த கண்ணு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கண்ணை மூடி அந்த கனவுக்குள்ளேயுமே அவங்க வந்து கண்ணை மூடி படுத்திருக்கிற மாதிரி தான் ஒரு இமேஜினேஷன் வரும். அந்த கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து அவங்களோட ஃபேஸை லேசாக வருடி கொடுத்துட்டு அவங்க காதுக்கிட்ட அங்கே சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஸில் வந்து ஜஸ்ட் ஒரு உருவம் தான் தெரியுமே தவிர மற்றபடி அவங்களோட செய்கள் எல்லாம் ஆல்ரெடியுமே அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களோட கண், காது ஓரளவுக்கு அவங்க ஆல்ரெடியுமே அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த தூக்க கலக்கத்தில் அந்தோட ஃபேஸை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ராயிங் நோட்டு எடுத்து அந்த ஃபேஸை வரைவாங்க. அந்த ஃபேஸ்க்கு அவங்க இப்போ வரைக்கும் அவங்க ட்ரீமில் வரும் இல்லையா? அந்த ஃபேஸு, அந்த காது, கை, கால், கை, கால், மூக்கெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் முக்கியம். ஸோ அந்த காது, அந்த நெத்தி, அந்த கண்கள். ஸோ இதை வச்சு அவங்க ஒரு ஃபேஸை வரைவாங்க. அதுவும் கண்ணுக்கு வேறு தான். ஏன்னா அந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுனால எக்ஸாக்டாக யாரோட ஃபேஸ் அப்படிங்கிறது அவங்களால வரைய முடியல. அவங்களும் ஒரு 2, 3, 4, 5ன்னு நிறைய உருவம் அந்த ஃபேஸ் அதாவது அந்த மாஸ்க் போட்டு சில இதுலேயும் மாஸ்க் போடாமல் ஜஸ்ட்டு அந்த ஃபேஸு, கண், நெத்தி அது வரைக்கும் அந்த ஒரு இதை மட்டும் அவங்க ட்ரா பண்ணி அந்த ஃபேஸுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கலாம் அப்படின்னா எந்த உருவத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க இருந்துட்டு அப்படியே இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பயங்கரமே கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. மறுபடியும் ஒரு கனவு வரும். அந்த கனவுல ஒரு ஃபேஸ் வரும். அதுவும் இவ்வளோ நாளாக அந்த ஃபேஸ் கொஞ்சம் தூரத்தில் ஜஸ்ட்டு வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி பக்கத்தில் வந்து
நான் உன்னை தேடி சீக்கிரமாவே வருவேன் அப்படிங்கிற வேர்டு ஒரு ஹோப் குடுத்த மாரி அந்த கனவுல வந்து குடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இவ்ளோ அவங்களுக்கு கனவுலயும் நடக்குது. நெஜத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எதிர்பாராததெல்லாம் நடக்குது. ஸோ அவங்க நெஜத்துக்கும், கனவுக்கும் நடுவுல தடுமாறி தத்தளிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய். ஒரு வேளை நம்மள்ல பல பேர் இருக்கோம். உண்மதான். ட்ரீம்லயும் வாழ்ந்துட்டுருக்கோம். நிஜ லைஃப்லயும் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ உங்க லைஃப்ல மேபி இந்த மாரி நடந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.